இங்க பாருங்க, எங்க வீட்டுல சொன்னதுனாலதான் நான் இந்த பொண்ணு பாக்குற விஷயத்துக்கே ஓகே சொன்னேன். ஒருவேளை நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம் அப்படின்னா எனக்கு ஒரு சில கண்டிஷன்ஸ்லாம் இருக்கு. என்ன கண்டிஷன்ஸ்? எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தான், பட் இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு. கல்யாணத்துக்கு அப்புறம் எனக்கு இந்த கூட்டு குடும்பம் இதெல்லாம் செட் ஆகாது. தனி கொடுத்துடும் போயிடணும், அதுவும் அபார்ட்மெண்ட் தான். அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், என் பெர்மிஷன் இல்லாம என் போனை நீங்க எடுக்கவே கூடாது. என் சோஷியல் மீடியா பாஸ்வேர்ட் நீங்க கேட்கவே கூடாது. எனக்கு பிரைவசி முக்கியம். அதுக்கப்புறம் எனக்கு சுத்தமா சமைக்க வராது. என்னை சமைக்க சொல்லி நீங்க டார்ச்சர் பண்ணக்கூடாது. அப்பெல்லாம் டார்ச்சர் பண்ண மாட்டாங்க. ஓகே, உங்க வீட்டு சைட்ல இருந்து யாரும் நம்ம வீட்டுக்கு வரவே கூடாது. அண்ட் நான் எங்க போறேன், எங்க வரேன், ஏன் லேட்டா வரேன், இது எதுவுமே நீங்க என்கிட்ட கேட்க கூடாது. ஏன்னா நான் ஆஃபீஸ் முடிஞ்சோட என் ஃப்ரெண்ட்ஸோட எங்க வேணாலும் வெளியில போவேன். நான் எப்பவுமே எல்லாத்தையும் ஃப்ராங்கா சொல்லிடுவேன். ஐ திங்க் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்க தான் யோசிச்சு சொல்லணும். எனக்கு ஓகேங்க. ஓகேவா? நல்லா யோசிச்சு தான் சொல்றீங்களா? ஆமாங்க, நல்லா யோசிச்சு தான் சொல்றேன். எனக்கு ஓகே தான். ஆனா எனக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கே. கண்டிஷன்? உங்களுக்கு இந்த மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கெல்லாம் மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. அப்புறம் எனக்கும் ஒரு பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, ஆனால் இப்போ பிரேக்கப் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கும் இந்த கூட்டு குடும்பத்துலலாம் சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லைங்க. நம்ம கல்யாணம் ஆகிட்டு தனி கொடுத்துன போயிடலாம். எங்கள் வீட்டு சைட்லேருந்து யாரும் வர மாட்டாங்க, உங்கள் வீட்டு சைட்லேருந்து யாரும் வர வேணாம்னு சொல்லிடுங்க. அப்புறம் என் ஃபோனு, லேப்டாப்பு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது. என்ன இவன் நம்மளை விட விவரமா இருக்கான். அப்புறம் இந்த வீக்கெண்ட்லாம் இல்லை, நான் வீக் டேஸ்லையும் லேட்டாக தான் வருவேன். ஏன் இதுக்கெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. அப்புறம் சமைக்க தெரியாதுன்னு சொன்னீங்களா, எனக்கு நல்லாவே சமைக்க தெரியும். எனக்கு நான் சமைச்சுப்பேன். உங்களுக்கு பசிச்சுன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கோங்க, எனக்கு நோ இஷ்யூஸ். ஆனால் அது உங்கள் காசில். ஏன்னா மென் அண்ட் உமன் ஆர் ஈக்குவல்ல. இப்போ நான் யோசிச்சு சொல்லிட்டேன், நீங்கள் தான் யோசிச்சு. எனக்கு கொஞ்சம் டைம் வேணும். தெரியுங்க, நீங்கள் இப்படி கேட்பீங்க, எனக்கு நல்லாவே தெரியும். நல்லா யோசிச்சு சொல்லுங்கள், நான் வரேன்.